ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ நான் 10th EL 1 வந்து டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் டெலகிராமில் சென்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ அதை டெஸ்ட்டை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் உங்களுடைய ஆன்சரை வந்து இந்த வீடியோலாம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் நான் ஷார்ட்கட்டும் சொல்லுவேன். ஸோ அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு நூலின் எத்தனையாவது தொகுதியிலிருந்து அன்னை மொழியே என்ற பாடல் வந்து எடுத்தாளப்பட்டது? ஸோ எத்தனாவது தொகுதியிலிருந்து அன்னை மொழியே அப்படிங்கிற பாடல் வந்து எடுத்தாளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, தொகுதி 1, ஓகேங்களா. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலகத்திலே ஃபஸ்ட்டு நமக்கு யாருங்க இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா, முக்கியத்துவம் வாய்ந்தவங்க யார் அப்படின்னா நம்ம அம்மா தான், ஓகேங்களா. இந்த உலகத்திலேயே முதல்ல நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவங்க யார்? நம்ம அம்மா தான். அப்போ தொகுதி 1 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள் என்னென்ன? பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்துமே சரி இதுக்கு ஆன்சரு. ஸோ தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், ஓகேங்களா. ஸோ நான் ஷார்ட்கட்டில் என்ன சொல்லியிருப்பேன், தென்மொழி தமிழ் சிட்டுங்கிற 2 சித்திக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க ஒன்று புதுசாக வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ அது வந்து தமிழ் நிலம், ஓகேங்களா. ஸோ இந்த இதில் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்டாக அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா, ஒரு நிலத்தில் வந்து தேன் இருக்குது, அதை வந்து சிட்டு வந்து என்ன பண்ண வருது, குடிக்க வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நிலம்னா தமிழ் நிலம், தேன்ங்கிறது வந்து தென்மொழி, ஓகேங்களா. சிட்டு வந்து குடிக்க வருது தமிழ் சிட்டு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் இல்லையா. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய நூல் இல்லை? ஸோ இதில் வந்து எது பெருஞ்சித்திரனாருடைய நூல் இல்லை? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, எண் சுவை 70ன்றது. ஸோ இங்கே என்ன வரும், எண் சுவை 80 அப்படின்னு வரும், ஓகேங்களா. எண் சுவை 80. ஸோ அது வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய நூல்கெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ வந்து பார்க்காதவங்க பார்த்துருங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் டேஸு தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது? ஸோ எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மெய்ப்பொருள் உரை. இதுதான் வந்து தமிழுக்கு கருவூலமாக இருக்குது. ஸோ சொன்னாலே கருவூலம் இருக்கும்போதே அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, திருக்குறளுடைய மெய்ப்பொருளை பற்றி அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ஷார்ட்கட்டில் சொல்லியிருந்தாலே ஸோ அதான். 8 தொகை நூல்களும் முதலாவதாக வைத்து பாடப்பட்டது எது? ஸோ எதுனா ஆப்ஷன் ஏ, நற்றிணை. ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன், ஒருத்தன் எட்டு போகிறத இன்னொருத்தன் பார்க்குறான், ஸோ அவனுக்கு நன்றி கூறும் அப்படின்னா நற்றிணை தான் ஃபஸ்ட்டு வரும், ஓகேங்களா. ஸோ நன்றி கூறும் விதத்தில் வந்து அவங்க ஒரு தொகையை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதான் நற்றிணை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 6வது கொஸ்டின் பாருங்க. என் தமிழ்னா நின் பெருமை எடுத்தே உரைவிரிக்கும் என்ற பாடல் அடியோட ஆசிரியர் யார்? ஸோ பார்த்திங்கன்னா மேற்கண்ட எவையும் இல்லை. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். ஸோ என் தமிழ்னா நின் பெருமை எடுத்தே உரைவிரிக்கும் அப்படிங்கிறது பெருஞ்சித்திரனார் தான் ஆசிரியர். நூல் பார்த்திங்கன்னா கனிச்சாறு அப்படின்னு வரும். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடுனாலே பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ பெருஞ்சித்திரனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இங்கே பெருமைன்னு வந்திருக்கு, பெருன்னு வந்திருக்குல்ல, இதை பெருஞ்சித்திரனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கொஷின்லாம் ஒரு வேளை எழுதி வச்சுருந்தீங்கன்னா இல்லை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆசிரியர் என்ன அப்படிங்கிறதையும் பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7th கொஷின் பாருங்கள். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், இந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? சச்சிதானந்தன். ஸோ இதையும் ஷார்ட்கட் சொல்லிடு. தென்னன் மகளே இந்த அடியில் கூறப்பட்டுள்ள தென்னன் அப்படிங்கிறது பாண்டிய மன்னன், ஓகேங்களா. ஸோ ஷார்ட்கட் சொல்லாததுக்கு மட்டும் நான் இப்போதைக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஸோ நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் யார்? பாரதியார். ஸோ நாடு மொழியும் யாருடைய கண்கள் அப்படின்னு ஷார்ட்கட் சொல்லியிருந்தால யார் அப்படின்னா பாரதியார். 2 வருஷம் பாருங்க. தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியவனாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியவனாக கருதப்படும் சொற்களில் தமிழ் உலா என்று கூறியவர் யாருன்னா காடுவேல். திராவிட மொழிகள் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலோட ஆசிரியர் காடுவேல். ஸோ இது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 1, 2 ரெண்டுமே வந்து சரிதான். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ கால் இல்லாத ஒருத்தர் வந்து என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற மொழிகள்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டு இந்த உலகத்தில் வந்து சாதிக்கணும், அதாவது பிற மொழி சொற்களை வந்து
பிறமொழி சொற்களை வந்து கற்றுக்கிட்டு இந்த உலகத்தில் நான் வந்து சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு காலம் இல்லாத ஒருத்தர். ஓகேங்களா? அப்போ தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழியில் உரியவனாக கருதப்படும் சொற்கள் வந்து தமிழில் உள்ள என்று கூறியவர் யார்? கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து கால்டுவெல். ஸோ இலக்கணத்தை வந்து ஒப்பிக்கிறதுல தப்பு பண்ணியேன்னா கல்லால் அடிப்பேன் அப்படின்னு ஷார்ட்கட் சொல்லியிருந்தாலும் ஸோ அதுதான். ஸோ நம்ம ஷார்ட்கட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ எத்தனை பேருக்கு வந்து இந்த கொஷின் வந்து உங்களுக்கு பண்ணும்போது, அதாவது இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது என்னுடைய ஷார்ட்கட்லாம் ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் எனக்கு அது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ 11வது கொஷின், கீழ்கண்டவற்றுள் எது எழில் முதல்வனின் இயற்றிய நூல்கள்? ஸோ இது ஆப்ஷன் டி அனைத்துமே தான். எழில் முதல்வன் இயற்றிய நூல்கள் என்னென்ன? இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கும் காணினும், யாதுமாகி நின்றாய். ஸோ ஒரு நாள் முதல்வன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை அந்த ஒரு நாள் முதல்வனாக இருந்து நினைக்கும் போதெல்லாம் அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும் அந்த நினைவுகளை நினைக்கும் போது. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து அந்த முதல்வனாக இருக்கும்போது போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யார் யாரையோ வந்து நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலையும் கமுகும் தாழ்குலை தொங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கியதென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். இவன் ஒரு சில நாள் கூட சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான், என்ன பார்த்தாலும் எதையாவது தின்னுக்கிட்டே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ வாழை, பலா, மா இதெல்லாம் வந்து என்னது? சிலப்பதிகாரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில நேரம் கூட சும்மா இருக்க மாட்டேங்கிறான், ஏதாவது தின்னுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் தவறான ஒன்று வந்து கேட்டிருக்காங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து சண்முக சுந்தரம்னு இருக்குது. பாரதிதாசன் எழில் முதல்வன், ராமலிங்கம் பார்த்திங்கன்னா கனக சுப்புரத்தினம். ஸோ இது எல்லாமே வந்து மேற்கண்ட அனைத்துமே என்னது? தவறு தான். ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 14வது கொஷின், துய்ப்பது என்ற சொல்லின் பொருள் என்ன? கற்பது, தருதல். ஏ மற்றும் பி ரெண்டுமே வந்து சரிதான். கார்டிலா என்னும் நூல் எந்தெந்த இருவண்ணங்களில் வந்து அச்சடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கருப்பு, சிவப்பு. ஸோ கார்டிலா அப்படிங்கிறது கார்ஜிலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட உருவம் பார்த்திங்கன்னா கருப்பு நிறத்தில் இருக்கும், ஆனால் அது பல்லெல்லாம் பார்த்திங்கன்னா சிவப்பாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா அது வாயில் அது மாமிசம் சாப்பிட்டோம் இல்லையா, ஸோ அது வாய் பார்த்திங்கன்னா ரத்தமாக இருக்குது இந்த பல்லெல்லாம். ஸோ அதனால் வந்து சிவப்பாக இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. விழாவின் இளநிலை. விழானா குட்டி. ஓகேங்களா? ஸோ என் குட்டி வந்து விழாவுக்கு போயிருக்கான், அவனை வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது ஷார்ட்கட். ஸோ கீழ்கண்ட கூற்றுகள் வந்து ஆராயணும். ஒன்று பாருங்கள், போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் வந்து லிஸ்பன். 1564 கார்டிலா என்ற நூல் வந்து முதலாக தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்தறிவில் முதலில் அச்சேரிய மொழி தமிழ் தான். ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 2 மட்டும்தான் சரி. போர்ச்சுகீசிய நாட்டின் லிஸ்பனில் வந்து 1554 தான் இந்த கார்டிலான நூல் வந்து முதல்ல தமிழ் மொழியில் வந்து மொழிபெயர்க்கவே. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா. மாநாட்டிற்குரிய முதல் மொழி தமிழ் மொழி என்று கூறியவர் யாருங்க? ஸோ மேற்கண்ட எவையும் இல்லை. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா அப்பத்துறையார் அப்படின்னு வரும். நெல், திணை முதலியவற்றின் கதிரை வந்து எவ்வாறு அழைக்கிறோம்? ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி அழகு அல்லது குரல். ஸோ நெல்லும் திணையும் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான குரல் கிடைக்கும். கீழ்கண்டவற்றுள் எது தமிழ் திருரா இளங்குமரனார் பற்றி தவறான கூற்று? ஸோ ஏ பாருங்கள், திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் நெல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்று அமைத்தார். பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கினார். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர். ஸோ இதில் வந்து தவறானது அப்படின்னா ஆப்ஷன் ஏ திருச்சிராப்பள்ளி அருகில் அல்லூர். ஓகேங்களா? அல்லூர். ஸோ அவரை பார்த்தாலே எல்லாருடைய மனசுலையும் வந்து அல்லூரும். ஓகேங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியானது ஒன்று. ஸோ அரும்பு பூவின் தோற்ற நிலை கொடுத்துருக்காங்க. போதுனா விரிய தொடங்கும் நிலை, மலர் பூவின் மலர்ந்த நிலை. ஸோ இது வந்து அனைத்துமே வந்து சரிதான். ஸோ இதில் எல்லாத்துக்குமே நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லா விஷயங்களுமே ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோஸ் வந்து பாருங்கள், ஷார்ட்கட் வீடியோஸ் எல்லாம். 22வது கொஷின், கீழ்கண்டவற்றில் எது தமிழ் திரு ரா இளங்குமரனார் எழுதிய நூல்? ஸோ
இதுக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிலப்பதிகார உரை. இதுதான் வந்து தமிழ் திரு ரா இளங்குமரனுடைய நூல் இல்லை. 23 பாருங்க, எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. நெல்லு கேழ்வரகு முதலியவற்றுடைய அடி வந்து தாழ்னு கொடுத்துருக்கு. கீரை வாழை வந்து தண்டு, நெட்டி மிளகாய் செடி பார்த்திங்கன்னா கோல். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்துமே வந்து சரிதான். ஸோ முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 1983. ஸோ 83 பேர் செப்பரேட்டாக அழைச்சிட்டு வான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 1983 செப்டம்பர்னு வரும். ஸோ அப்படி இந்த ஞாபகம் வரலைன்னா 8 பேர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க மெயினாக. ஸோ அதை வந்து இந்த இடத்துல அழிச்சோம்னா நமக்கு என்ன வரும், 3ன்னு வரும் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சி மலர் என்ற நூலோட ஆசிரியர் யார்? ஸோ குறிஞ்சி மலர் என்ற நூலோட ஆசிரியர் வந்து நான் பார்த்தசாரதி. ஓகேங்களா. குறிஞ்சி பாட்டோட நூலோட ஆசிரியர் தான் கபிலர். ஓகேங்களா, அதை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குறிஞ்சி பற்றி ஒரு பாட்டு எழுத போகிறாரு யாருன்னா கபிலர். அதுக்கு வந்து எங்கே போகிறாரு, தண்டி போகிறாருன்னு நான் ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அங்கே வந்து என்ன பார்க்குறாரு, குறிஞ்சி மலரை பார்க்குறாரு. இப்போ குறிஞ்சி மலர்னால் பார்க்குறது அப்படின்னா பார்த்தசாரதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறான இணையை வந்து கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஓமையும் பொருளும் வேற்றுமை அறிவித்து ஒன்றென மாட்டி அத்து உருவகமாக்கும் தண்டி. களம்புக துடித்து நின்றவனுக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாயா உன் புன்னைதான் அதற்கு சான்று பெரியார்னு கொடுத்துருக்காங்க. மழையும் புயலும் வா ராமசாமி. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புளிச்சையப்பக்காரர்கள் மறுபக்கம். ஜீவானந்தன். ஸோ இதில் தவறானது எதுனா ஆப்ஷன் பி களம்புக துடித்து நின்றவனுக்கு வெற்றி கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாயா உன் புன்னகை தான் அதற்கு சான்று அப்படின்னு யார் சொல்லுதுன்னா அண்ணா. ஓகேங்களா, அண்ணாவுடைய கூற்று இது. சரியான ஒன்று தேர்ந்தெடுக்கணும். சொல்முரண் கிளைமேக், எதிரினை செய்வ பாரடாக்ஸ், முரண்படும் இனிமை, ஆன்டிதிசிஸ், மேற்கண்ட எவையும் இல்லைன்றது. ஸோ இதில் சரியான ஒன்று எது? சரியான விடையை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட எவையும் கிடையாது இதில். ஸோ 78 புற தூய்மை நீரானமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். இந்த திருக்குறள் அமைந்துள்ள அணி என்ன? ஸோ இந்த திருக்குறளில் அமைந்துள்ள அணி என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ எடுத்துக்காட்டு உவமை அணி. ஸோ திருக்குறள் தான் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா, அப்போ புறம் தூய்மை நீரான் அமையும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் இது என்னது எடுத்துக்காட்டு உவமை அணி. இசை விமர்சகர் யார்? இசை விமர்சகர் சுப்புடு. யாருடைய நூலெல்லாம் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது? 30க்கு பார்த்தீங்கன்னா டி பாவலரேறு பெருஞ்சித்திரனுடைய நூல்கள் தான் வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. ஸோ சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்து 10 வகைப்படும். அது எல்லாருக்குமே தெரியும். உயிர் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? உயிர் குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஸோ உயிர் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான விடை பி. ஸோ உயிர் நெடில் எழுத்துக்கள் 7, உயிர் குறில் எழுத்துக்கள் 5. ஓதல் வேண்டும் என்ற அடியில் இடம்பெற்றுள்ள அளபடை என்ன? சி செய்யுளிசை அளபடை. ஓதல் அப்படிங்கிறது செய்யுளிசை அளபடை. ஓ இதுதான் செய்யுள் பகுதியா அப்படின்னு கேட்குறோம்லே. ஸோ அதுதான் ஓதல்னா செய்யுளிசை அளபடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செயலில் ஓசை குறையாத இடத்துல இனிய ஓசைக்காக குறில் நெடிலாக அளபெடுப்பது என்ன அளபடை? ஆப்ஷன் ஏ இன்னிசை அளபடை. ஸோ இனிய ஓசை அப்படின்னாலே இன்னிசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் அலை என்ற திருக்குறள் இன்னிசை அளபடை. உடனிசை உள்ளம் இணையாக சென்றார் வரணிசை என்னும் உள்ளேன் என்ற திருக்குறளின் சொல்லிசை அளபடை எது? சொல்லிசை அளபடை வந்து வந்துள்ளது. ஸோ ஆப்ஷன் சி 1, 2 ரெண்டுமே வந்து சரிதான். தூம் தூம் அப்படின்னு வந்தாலே அந்த கச்சேரியில் தான் வந்து அந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்கணும். ஸோ அப்போ இன்னிசை. உரணிசை ஈன்னு வந்தாலே வந்து என்ன வரும்? வரணிசை ஈன்னு வந்தாலே அது வந்து சொல்லிசை அப்படின்னு ஞாபகம். ஈ வந்தாலே சொல்லிசை. ஒற்றளபடையுடன் பொருந்தாத மெய்யெழுத்து எது? ஆப்ஷன் சி இக்கு. இதுதான் வந்து ஒற்றளபடையுடன் பொருந்தாத மெய்யெழுத்து. 37வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது சொல் பற்றி தவறான கூற்று? இருதிணைகளும் 5 பால்களை குறிக்கும் 3 வகை இடங்கள்ல வரும்.
உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும். ஸோ இதில் பொருந்தாதன்னா ஆப்ஷன் டி தாங்க, மேற்கண்ட எவையும் இல்லை. கீழ்கண்டவற்றில் எது பொது மொழிக்கு எடுத்துக்காட்டு? ஸோ பொது மொழிக்கு எடுத்துக்காட்டு எது? ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி 8 வேங்கை தான் வந்து பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இலக்கண பகுதிக்கெல்லாம் நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்க மாட்டேன், ஆனால் அது புரிஞ்சு படிக்கக்கூடிய டாபிக், ஓகேங்களா? ஸோ அதனால் இலக்கண பகுதியை தயவு செஞ்சு புரிஞ்சு படிங்க, அதுக்கு எந்த ஒரு ஷார்ட்கட்டும் வச்சு படிக்காதீங்க. 39 பாருங்கள், விகுதி பெற்ற தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், சரியான ஒன்று வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, இதில் வந்து எதுவுமே வந்து கிடையாது, ஓகேங்களா? மேற்கண்ட எவையும் இல்லை. 40வது விஷயம் வந்து கீழ்கண்டவற்றில் எது வினையாளனையும் பெயர் பற்றி சரியான கூற்று? ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடியும். தன்மை முன்னிலை படர்க்கை ஆகிய 3 இடங்களையும் வரும், 3 காலங்களையும் வரும். ஸோ மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, வணிக கப்பலும் ஐம்பெருங்காப்பியமும். ஸோ மெத்த வணிகலன் அப்படிங்கிறது வணிக கப்பலையும் குறிக்கும், ஐம்பெருங்காப்பியத்தில் வரும். தமிழுக்கு ஐம்பெருங்காப்பியம், கடலுக்கு வணிக கப்பல். காய்ந்த இலைகள் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் காய்ந்த இலை காய்ந்த தோகை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சருகும் சண்டும். ஸோ இலை வந்து ஒரு தோகையை எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கு ஒரே வாடையாக இருந்துச்சுன்னா அதுக்கு சண்டு அடித்தேன், ஓகேங்களா? செண்டு அடித்தேன். அப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது எனக்கு காய்ந்த இலையெல்லாம் என்ன பண்ணி விட்டுருச்சு, சறுக்கி விட்டுருச்சு அப்படின்னு ஷார்ட்கட் சொல்லியிருந்தாலும் யாரும். ஸோ என் தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு கிடைக்கும்? என் தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு கிடைக்கும்? ஆப்ஷன் சி, என் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. ஸோ 44வது விஷயம், கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயர் வினையாளையும் பெயரும் முறையாவன. ஸோ 44 பார்த்தீங்கன்னா டி, பாடல் கேட்டவர். 45வது விஷயம் பாருங்க, வேர்க்கடலை, மிளகாய், விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எது? ஸோ 45 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மணி வகை. ஸோ இது மணி வகை அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வேர்க்கடலை, மிளகாயோட விதை, மாங்கொட்டை அதெல்லாம் வந்து நல்ல விலைக்கு போகும், ஓகேங்களா? அப்போ மணினா அமௌண்ட். ஸோ அப்போ அதனால மணி வகை அப்படிங்கிறத ஞாபகம். 46வது விஷயம், தானினி சிறப்புறும் தனித்தமிழ் மொழியே தலைத்தீனி தோங்குவாய் தண்டமிழ் மொழியே என்ற வரிகளுடைய ஆசிரியர்? ஆப்ஷன் டி, நமச்சிவாயன். ஸோ நமக்கெல்லாம் எதுங்க மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான், ஓகேங்களா? தமிழ் மொழி தான் மெயினான ஒன்று நமக்கெல்லாம். ஸோ அதனால் தனித்தமிழ் மொழியே தலைத்தனி தூங்கும் அப்படின்னு வந்தாலே நமச்சிவாயர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 47வது விஷயம், ஆரத்தி என்பதை பிரித்து எழுத கிடைப்பது? சரியான விடை ஆள் கூட்டல் அத்தி. ஸோ 48வது கொஸ்டின், இது கொஞ்சம் இங்கிலீஷில் வந்துடுச்சு, ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து மாற்றி தர்றேன், அது என்ன கொஸ்டின்ங்கிறத நான் அதுக்கப்புறம் மாற்றி தரேன். ஸோ 49வது விஷயம் பாருங்க, சரியான ஒன்று, நான் ஏன் தமிழ் கற்க வேண்டும்? முனைவர் சேதுமதி மணியன். தவறின்றி தமிழ் எழுதும் உதயசங்கர். பச்சை நிழல் அண்ணன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். ஸோ 50வது விஷயம் பாருங்கள், தவறான இணை கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் தவறானது அப்படின்னா ஹோமோகிராஃபிக், இணை எழுத்து அப்படின்ட்டுருக்கா. ஸோ அதான் வந்து இணை எழுத்துன்றது. ஸோ அதான் வந்து தப்பு. ஸோ இது வந்து ஒப்பெழுத்து அப்படின்னு வரும், ஓகேங்களா? ஒப்பெழுத்து. ஸோ இந்த 48 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மனிதனுடன் ஒரு மொழியில் பேசினால் அவர் புரிந்து கொள்கிறார் என்பது அவருடைய தலைக்கு செல்கிறது. நீங்கள் அவருடன் பேசினால் சொந்த மொழி அவரது இதயத்திற்கு சொல்கிறது, சொந்த மொழி அவருடைய இதயத்திற்கு செல்கிறது என்ற அடிகள் வந்து யாருடையது அப்படின்னா ஆப்ஷன் பி, நெல்சன் மண்டேலா, ஓகேங்களா? ஸோ இதை வந்து மாற்றிக்கிங்க. அப்படி அந்த கொஷின் நீங்கள் எதுவும் எடுத்துருந்தீங்கன்னா இதை அப்படியே தமிழில் வந்து மாற்றிக்கங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் 50 கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். ஸோ இதில் நம்ம எதெல்லாம் ஷார்ட்கட் பார்க்கலையோ அதெல்லாம் நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.